செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண் அரிப்பு ஏற்பட்டு படகுகளை நிறுத்த முடியாததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடற்கரையோரத்தில் தூண்டில் வளைவுகள் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மண் அரிப்பு ஏற்பட்டதால் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் மிகுந்த கவலைக்கு ஆளாகியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு படகுகளை நிறுத்த முடியாத நிலையில் உள்ளதால் மீனவர்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மண் அரிப்பு ஏற்பட்டு படகுகளை நிறுத்த முடியாததால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரையோரத்தில் தூண்டில் வளைவுகள் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் செங்கல்பட்டு நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் படகுகளை நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் கடற்கரையோரத்தில் தூண்டில் வளைவுகள் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரையோரத்தில் தூண்டில் வளைவுகள் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மண் அரிப்பு ஏற்பட்டு படகுகளை நிறுத்த முடியாததால் மீனவர்கள் மிகுந்த கவலைக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் தூண்டில் வளைவுகள் அமைத்து தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். கடற்கரையோரத்தில் தூண்டில் வளைவுகள் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மண் அரிப்பு ஏற்பட்டதால் மீனவர்கள் படகுகளை நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடற்கரையோரத்தில் தூண்டில் வளைவுகள் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் படகுகளை நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தூண்டில் வளைவுகள் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடற்கரையோரத்தில் படகுகளை நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். அவர்கள் தூண்டில் வளைவுகள் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தி. நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் படகுகளை நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடற்கரையோரத்தில் தூண்டில் வளைவுகள் அமைக்க கோரி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் அகத்தியன். வணக்கம் அகத்தியன். தற்போது மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனவர்களை படகுகளை நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தூண்டில் வளைவு அமைக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க அகத்தியன். நிச்சயமாக நாம் தற்போது நெம்மேலிக்குப்பத்தில் இருக்கிறோம். நேற்று மதியம் பெஞ்சல் புயல் தொடங்கியது என்பதால் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. மழை மட்டுமல்லாமல் காற்றின் வேகம் மிகுந்த அதிகமாக
வீசி வருகிறது. அதாவது சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 70 கிலோமீட்டர் வகையில் காற்று வீசி வருவதால் இந்த பகுதியில் மண்ணரிப்பு தொடர்ச்சியாக ஏற்பட்டு மிகுந்த சேதமடைந்துள்ளது. அதனால் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய படகுகளை சுமார் 250 மீட்டர் தூரத்தில் வைத்தார்கள். ஆனாலுமே தொடர்ச்சியாக அலைகள் அதிகம் வேகமாக வீசி வருவதால் அந்த படகுகளுக்குமே வந்துவிட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அலையானது சுமார் 20 மீட்டர் அளவில் உயரமாக கொந்தளித்து வருகிறது. அதனால் இந்த பகுதி மக்கள் வழக்கமாக தங்களுடைய கடற்கரையில் நிற்கக்கூடிய அந்த படகுகளை சுமார் 250 மீட்டர் தூரத்தில் படகுகளை நிப்பாட்டி வைத்திருந்தார்கள். இருந்த போதிலும் இன்று காலை முதலே காற்றின் வேகம் மிகுந்த வேகமாக வீசி வருவதால் சுமார் அந்த 280 மீட்டர் தூரத்திற்குமே காற்று வந்துவிட்டது. அதனால் தற்போது இந்த படகுகளை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக கூண்டில் வளைவுகள் அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது நம்மோடு ஒரு மீனவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஆனால் எத்தனை நாளாக நீங்கள் இந்த கோரிக்கை வச்சிருக்கீங்க தூண்டில் வளைவுகள் அமைக்கிறது? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2011 கோரிக்கை வச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து 2022 இந்த கோரிக்கை நிறைவேற்றி 25 கோடி பட்ஜெட்டில் எங்களுக்கு வந்து நெம்மேலிக்குப்பம் தூண்டில் வளைவுன்னு ஒதுக்கப்பட்டது. 2 வருஷம் ஆகியும் இன்னும் தூண்டில் வளைவு அமைக்கப்படல, அடிக்கலும் நாட்டப்படல. அதனால இப்போதைக்கு ஊர் சேஃப்டிக்காக எங்களுக்கு வந்து கடலோர பகுதி மட்டும் கொஞ்சம் கல் கொட்டி ஊரை சேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கு 100% உருப்படியானது இல்லை. இது ஏன்னா வந்து ஊரோட சேஃப்டிக்கு மட்டும்தான் கல் கொட்டியிருக்காங்க, தொழில் பண்ணுறதுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து ஊரை சேஃப்டி பண்ணி கல் கொட்டிட்டா நாங்கள் எல்லாரும் வாட்ச்மேன் வேலைக்கு போக முடியும். எங்களுக்கு வந்து தூண்டில் வளைவு அமைச்சு தரணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை 2 வருஷமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் இன்னும் நிறைவேறல. எங்களுக்கு கூடிய விரைவில் தூண்டில் வளைவு ஏற்படுத்தவில்லை என்றால் நாங்கள் சாலை மறியல் ஏற்படுத்துவோன்னு மனுவும் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து கூடிய விரைவில் தூண்டில் வளைவு ஏற்படுத்தணும் ஜெயா டிவி மூலியமாக இந்த அரசாங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இப்போ இந்த தூண்டில் வளைவு அமைக்காத காரணத்தில் இப்போ எத்தனை படகுகள் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு புயல் வரும்போது 150 மீட்டர் வந்து தூரத்திற்கு படகுகளை ஏற்றி வந்து கரை வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புயல் அதிகமாக போகிறதால இப்போ இன்னும் 100 மீட்டர் மண் எடுத்து மட்டம் கட்டி கரை ஏற்றிக்கிட்டு இருக்கோம் போட்டை வந்து. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 30 போட்டு இருக்குது. 30 போட்டுங்களையும் சேஃபாக கொண்டுட்டு போகணுன்றதுக்காக இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பகுதியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இங்கே அமைச்சர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகள் யாராவது இங்கே வந்து பார்த்தாங்களா, இல்லை நிவாரண உதவி தான் பண்ணாங்களா? இது வரைக்கும் அப்படி எதுவும் வந்து பண்ணலை. இது வரைக்கும் அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ யாரும் வரலை. நீங்கள் அரசியலில் வந்து எவ்வளவு நிவாரண தொகை எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாதிப்பை பொறுத்து தான். இப்போ இந்த புயல் கரையான பிறகு தான் வந்து நாங்கள் நிவாரணமாக இது பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கரண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய கோரிக்கை ஒன்று இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 1984 வந்து எங்கள் ஊரில் 8 ஏக்கர் 24 சென்ட் நாங்கள் வந்து பட்டா வாங்கியிருந்தோம். அதில் வந்து 86 குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போது 122 குடும்பங்கள் வந்து பட்டா இல்லாமல் இருக்கு. இந்த ஒரு கோரிக்கை வந்து 2018 நாங்கள் வச்சிருந்தோம். ஐயா ஜெயக்குமார் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த கோரிக்கை நாங்கள் வச்சிருந்தோம். ஆனால் அவர் மூலயமா கலெக்டர் எல்லாருமே வந்து பார்வையிட்டாங்க. இப்போ இந்த கோரிக்கை இது வரைக்கும் மற்ற ஆட்சி வந்தும் இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. அதாவது நெம்மேலிக்குப்பம் மக்கள் வந்து தொடர்ச்சியாகவே தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் இந்த அரசு செவிசாய்க்காமல் தொடர்ச்சியாக இவர்களை வஞ்சித்து வருகிறது. இப்போது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக வழக்கத்தை காட்டிலும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இந்த மக்கள் இருக்கிறார்கள். நெம்மேலிக்குப்பத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் தூண்டில் வளைவுகள் அமைத்து தரக்கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அகஸ்டின்.